பிரண்டா என்ற வாலிப பெண் மலையேறும் குழுவினருடன் சேர்ந்து கயிறுகள் உதவியுடன் மலையேறினார். சற்று இளைப்பாறும் போது அவர் பிடித்திருந்த கயிறு அவள் கண்ணில் பட்டு அவள் அணிந்திருந்த கான்டாக்ட் லென்ஸ் கீழே விழுந்துவிட்டது. செங்குத்தான பாறையில் அந்த லென்ஸ் கிடைப்பதில் வாய்ப்பில்லை என்று உணர்ந்து மிகுந்த சிரமத்துடன் மலையேறினாள். என் லென்ஸ் எங்கே விழுந்தது என்று கண்டுபிடித்து தாரும் ஆண்டவர் என்று ஜெபித்துவிட்டு நம்பிக்கையோடு இருந்தார். கீழே இறங்கும்படியான வேலை வந்தது. மேலே வந்த இன்னொரு குழுவில் இருந்த ஒரு பெண், யாராவது கான்டாக்ட் லென்ஸை துரைத்து விட்டீர்களா என்று கேட்டார். பிரண்டாவுக்கு மட்டுமில்லை, அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஒரு மலைப்பாதையில் ஒரு சிறிய கான்டாக்ட் லென்ஸ் கிடைப்பது அரிதல்லவா? அந்த பெண் சொன்னால், அவர்கள் குழுவாக ஏறி வரும்போது ஒரு பெரிய எறும்பு இந்த லென்ஸை தூக்கி கொண்டு பாதையில் ஊர்ந்து கொண்டிருந்ததாகவும் தான் அதை கைப்பற்றி வந்ததாகவும் கூறினார். அனைவரும் இறைவனை மனதார துதித்தனர். நாமும் இன்று அநேக காரியங்களை நினைத்து குழம்பி போயிருக்கிறோம். இறைவனை வேண்டினால் இறைவன் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. Psalms 46:1. God is our ever-present help in trouble. One song. ஏசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் நீரே, துணையான சேர்த்தி நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தி, அலைபோல துன்பம் என்னை சூழ்ந்த போது அன்பாலே எனக்கு உதவி செய்தி. ஐயா ஏசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே, ஏசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் நீரே, துணையான சேர்த்தி நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தி, அலைபோல துன்பம் என்னை சூழ்ந்த போது அன்பாலே எனக்கு உதவி செய்தி. ஐயா ஏசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே, என்னை சூழ்ந்த போது அன்பாலே எனக்கு உதவி செய்தி. ஐயா ஏசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரை என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். உம்மை நம்பி என் வாழ்க்கையில் முன்னேற சகல காரியங்களையும் உன்னிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ள கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.